உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் இன்வெர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இன்வெர்டர்ல என்ன மாதிரியான இன்வெர்டர்ஸ்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது, நான் டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட் எதை ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்வெர்டரோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெர்டர் இருந்தது அப்படின்னா பவர் கட் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் நம்ம வீட்டில் பவர் கட் ஆச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்டர் வந்து பேக்கப்புக்காக ஆன் ஆயிடும். சோ இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்வெர்டருக்கும் கூடவே ஒரு பேட்டரியும் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இன்வெர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியோட பவரை கன்சியூம் பண்ணி என்னென்ன டிவைஸுக்கு எவ்வளவு வாட்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கான வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெர்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சோ இதுதான் இன்வெர்டரோட பேசிக் கான்செப்ட். சோ இன்வெர்டர்ல பல விதமான வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ காசு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெர்டர்ஸ் வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். இன்வெர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிராண்ட்லாம் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Exide பிராண்ட் இருக்காங்க. அதே மாதிரி Luminous, Microtek, சோ இந்த மாதிரி மல்டிபிளான பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல குறிப்பிட்டு ஒரு டாப் 5 பெஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். சோ அந்த மாடல்ல என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி சோ அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வீட்ல என்னென்ன மாதிரியான பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்ஸ் பவர் கட் ஆச்சுன்னா மேபி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் ஃபேன்ஸா இருக்கலாம், மொபைல் டிவைசஸா இருக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்னு ஆன் பண்ணிருக்கணும், ஏர் கூலர் வேணும், அதே மாதிரி 2-3 சீலிங் ஃபேன் வேணும், டியூப் லைட்ஸ் போடணும். சோ இந்த மாதிரி மல்டிபிளா உங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பீங்க இல்லையா? சோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த இன்வெர்டர் பூர்த்தி பண்ணும். பேஸ்ட் ஆன் என்ன மாதிரியான வாட்ஸ் ரேஞ்சில் நீங்க பேட்டரி வாங்கி அதுக்கு பவர் அவுட்புட் கொடுக்குறீங்களோ சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லோட வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். சோ அப்போ ஒரு டியூப் லைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் கிட்ட வரும். ஏர் கூலரோ இல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 வாட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்மார்ட் டிவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 75 வாட்ஸ்ல இருந்து ஒரு 100 வாட்ஸ் குள்ள வரும். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெர்டர் வந்து எவ்வளவு கெபாசிட்டி வந்து கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ என்னென்ன டிவைஸ் வந்து எவ்வளவு வாட்ஸ் எடுக்கும் அப்படிங்கறது நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னாவே தெரிய வந்துரும். சோ அப்போ என்னென்ன வாட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாட்ஸ்ல ஒரு நல்ல சூப்பரான இன்வெர்டர் வந்து வாங்கிக்கலாம். இருந்தாலும் இன்வெர்டர்ல ஒரு சில விஷயங்கள் இந்த விஷயங்களை தாண்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் வாங்குறோம் அப்படின்னா அதுல 2 மோட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈகோ மோட், இன்னொன்னு வந்து பிளஸ் மோட். சோ அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏத்த மாதிரி. சோ அதுல என்னென்ன மோட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஈகோ மோட் பிளஸ் மோட் அப்படினா ஒண்ணு இல்லங்க. சோ ஈகோ மோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். பிளஸ் மோட் எடுத்துட்டீங்க அப்படினா ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதை மட்டும் நம்மளால ரன் பண்ண வைக்க முடியும். சோ அதுதான் இப்படி பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன்ல என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்வெர்டர்ல கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. டீப் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். சோ இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா. இந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது அதிகப்படியான பவர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா MCB அப்படின்னு சொல்லுவாங்க, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா பிரேக்கர் வந்து டப்புன்னு கீழே விழுந்துரும். சோ அது ஆட்டோ ஆஃப் ஆயிடும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல வரும். சோ அது இருக்கா அப்படிங்கறதையும் நான் சொன்னதை தாண்டி வேற ப்ராடக்ட் வாங்கும்போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த இன்வெர்டர்ல கண்டிப்பா LCD டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சோ LCD டிஸ்ப்ளே இருந்தாதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் இருக்கு, சோ எவ்வளவு பவர் வந்து கன்சியூம் ஆயிருக்கு, சோ எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகும், எவ்வளவு ஹவர்ஸ்ல வந்து ஸ்டாப் ஆகும், சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குட்டி டிஸ்ப்ளேல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நீங்க வாங்கும்போதே இன்வெர்டர்ல இந்த விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாவே வந்து ஒரு இன்வெர்டர்ல வந்து நம்ம சிங்கிள் பேட்டரி பேக் போடலாம், டுவல் பேட்டரி பேக் போடலாம். சோ ஆனா காமனா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி பேக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ பொதுவா இருக்கக்கூடிய அந்த டுவல் பேட்டரி டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ், கம்பெனிஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய வீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அந்த மோடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் பேட்டரி மோட். சோ பேட்டரியை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வீடியோ வரும். சோ இது கம்ப்ளீட்டடா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெர்டரை எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பேட்டரி வாங்குறதுக்கு முக்கியமா என்ன விஷயம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரேட்டட் பவர் வந்து உங்களுக்கு 756 வாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த இன்வெர்டர் கூட தாராளமா ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு இன்வெர்டர் மாடல் நீங்க வாங்க போறேன் அப்படின்ற ஒரு பிளான் வந்து கண்டிப்பா பண்ணிட்டீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்துக்கோங்க, நாய்ஸ்லெஸ் ஆபரேஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே இன்வெர்டர்ல சவுண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றாங்க. அடுத்தபடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோட் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மூலமா ஆக்டிவேட் ஆகணும். அப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது MCB எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு நல்ல சூப்பரான இன்வெர்டர்
இன்வெர்ட்டர் உங்க வீட்டுக்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் இன்வெர்ட்டர் மாடல்ஸ் பார்க்கலாம் வித் பிரைஸோட. வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல Su-Kam இன்வெர்ட்டர் பத்தி பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் காம்பன்சேட்டைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஹை கரண்ட்டும் இருக்கு. சார்ஜிங் வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பைபாஸ் ஃபீச்சரும் இதுல வழங்கியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 6500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 54 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Exide இன்வெர்ட்டர் பத்தி பார்க்க போறோம். ஹை குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் பில்ட் இன் பிசிபி யோட வருது. LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெட்டரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக ஆட்டோ சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் இதுல கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் லோட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 580 வாட்ஸ் வரைக்கும் வரும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 4900 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 38 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல V-Guardல இருந்து வரக்கூடிய இன்வெர்ட்டர் பத்தி பார்க்க போறோம். இன்பில்ட் பைபாஸ் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அப்ளிகேஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. ஈஸியா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய போன்லயே நீங்க இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். டர்போ சார்ஜிங் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. V-Guard உடைய வாரண்டியா 24 மாசத்துக்கு தராங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 7999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கிடையாது. பேஸ்ட் ஆன் புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. 2nd பிளேஸ்ல Microtek இன்வெர்ட்டர் பத்தி பார்க்க போறோம். இன்பில்ட் பைபாஸ் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. ரேட்டட் கெபாசிட்டி பாத்தி 950 VA ல இருந்து அவுட்புட் ரேட்டட் பவர் பாத்தீங்கன்னா 760 வாட்ஸ் வரைக்கும் வரும். இன்டெலிஜென்ஸ் பேட்டரி கிராவிட்டி மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. நாய்ஸ்லெஸ் அண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 4070 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 159 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல Luminosல இருந்து வரக்கூடிய இன்வெர்ட்டர் பத்தி பார்க்க போறோம். மேக்ஸிமம் பல்ப் லோட் பாத்தீங்கன்னா 756 வாட் வரைக்கும் வரும். ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் உங்களால ஈஸியா இத பண்ணிக்க முடியும். LED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பாத்துக்க முடியும். சிங்கிள் பேட்டரி 12 வோல்ட் வரைக்கும் இதுல தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 5249 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2131 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Flipkart and Amazon ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.